விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கால்வாய்கள் சீரமைக்கப்படாததால் சுமார் 400 ஏக்கர் விவசாய நிலங்கள் தண்ணீரின்றி வறண்டிருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டிவனம் அருகே உள்ள வீடூர் அணை மூலம் 3200 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெற்று வருகிறது. நீர்ப்பாசனத்திற்காக 130 நாட்கள் தண்ணீர் திறக்கப்படும் நிலையில் தற்போது விடிய அரசு தண்ணீர் திறக்கப்படும் நாட்களை குறைத்ததுடன் முறையாக தண்ணீரையும் திறந்து விடுவதில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் சிறுவை, பொம்பூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பாசன கால்வாய்களை முறையாக சீரமைக்காமல் தண்ணீரை திறந்துவிடப்பட்டுள்ளதால் சுமார் 400 ஏக்கர் விவசாய நிலங்கள் தண்ணீரின்றி வறண்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த வீடூர் டேம்லேருந்து சிறுவை கிராமத்துக்கு 460 ஏக்கருக்கு மேலே பாச வேண்டிய இடங்க. உரமும் மழை பெய்ஞ்சதுலேருந்து பிடபிள்யூ இந்த ரோடு சீரமைத்ததுலேருந்து இந்த வாய்க்கால் பூரா துந்து போய் இந்த வாய்க்கால் தண்ணி இல்லாமல் தண்ணி திறந்து விடுறதே இல்லைங்க. பூரா மானம் பார்த்த பூமி. ஒரு சிலர் பம்பு செட்டுக்கு வச்சுக்கிறவங்க மட்டும் பயிர் வச்சுருக்காங்க. இந்த பம்பு செட்டில் இடம் புறவும் மானம் பார்த்து போய் காஞ்சி கிடக்குதுங்க. அதனால் எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்குது. இந்த வாய்க்காலை சீரமைத்து எங்களுக்கு தண்ணி திறந்து விடுற மாதிரி கேட்டுக்கொடுக்குறேன். வீடூர் டேம் தண்ணி திறந்து இன்றைக்கி 20 நாள் ஆகிறது. 20 நாளாகவும் இந்த பிடபிள்யூ ரோடு போட்டதில் எல்லா இடமும் வாய்க்கால் டேமேஜ் ஆகி சில இடங்கள் பாலங்கள் உடைக்கப்பட்டுள்ளது. அதை சரி செய்து பிடபிள்யூ ஆஃபீஸ்லேயும் சரி, இந்த நீராதாரத்துறையிலையும் சரி நாங்கள் தபால் கொடுத்தோம். எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. குளத்துக்கு கீழே ஒரு 50-60 ஏக்கருக்கு மட்டும்தான் தண்ணி பாய்தை கண்டி சிறுவை 450 ஏக்கர் மீதி உள்ள இடம் பூரா பாழாக கிடக்குது. மேலும் கால்வாய்களை சீரமைப்பதற்கு முன்பே விடியா திமுக அரசு அவசர கதியில் தண்ணீரை திறந்து விட்டதால் கடைமடை பகுதிகளுக்கு தற்போது வரை தண்ணீர் வந்து சேராமல் வாழ்வாதாரம் பாதித்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். டேம் பாசனம் வருஷத்துக்கு ஒரு 150 நாள் தண்ணி திறந்து விடுவாங்க. தண்ணி திறந்து விடும்போது இந்த வருஷம் அரைங்க உரமாக ரொம்ப இருக்கிறதுனால இந்த வருஷம் 120 நாள் எங்களுக்கு தண்ணி திறந்து விட்றேன்னு பேசும்போது 20 நாள் ஆகுது தண்ணி திறந்து 20 நாள் ஆகியும் கடமடை பகுதிகளுக்கு இன்னும் தண்ணி போய் சேரவில்லை. புதியேரின்ற ஒரு பகுதி இருக்குதுங்க எங்கள் ஊரில். கடமடை பகுதி கரம்பாகவே இருக்குது. ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு இருக்குது. எங்களுக்கு இன்னமும் தண்ணி வரல. பொதுப்பணித்துறை ரோடு போட்டதுனால காவாயெல்லாம் துந்து போச்சு.